டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆக இந்த உளவியல் பரிமாணம் ஒரு தத்துவார்த்த பரிமாணமாகவும் இருக்கிறது. ஆக பிலோசபி, தத்துவம் எல்லா மனிதர்களுக்கும், உங்களுக்கும் எனக்கும் ஒரு தத்துவார்த்த பின்னணி இருக்க வேண்டும். அப்ப தத்துவார்த்த பின்னணி எங்களுக்கு இருந்தால் நாங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்கின்ற சக்தி எங்களுக்கு வரும். அப்ப ஆக உயிர்கள், இறைவன், அப்போ உயிர்கள் ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் இருக்கும். ஆக ஆணவம், எங்கள்கிட்ட ஆணவம் இருக்கிறது, கண்மம் மாயை. அப்ப இந்த மாயை என்ன செய்யும் பாருங்க. இந்த மாயையால் தான் நாங்கள் எல்லாம் தவறுகளை விடுகிறோம், பிழைகள் செய்கிறோம், எங்களுக்கு சரியான உண்மை தெரியவில்லை. ஆக கயிறு பாம்பாக தெரிகிறது பாருங்க. வெளிச்சம் இருந்தா கயிறா தெரியும், இருட்டுக்குள்ள பாம்பாக தெரிகிறது. ஆக இந்த தீவினைகள், தீமைகள் எல்லாம் இவ்வாறு தான் தெரிகின்றன. ஆக இந்த இருளை நீக்குவது மிக அவசியமானது. அப்ப இருளை நீக்குவது எது? ஒளி. அப்போ ஒளியார்? இறைவன், ஒளி வடிவானவன். பாருங்க, நாங்க கொண்டாடுகிறோம், ஒளி விழா செய்கிறோம், இறைவனுக்கு தீபங்களை ஏற்றுகின்றோம். அப்போ ஒளிமயமான இறைவனை வணங்குகின்ற பொழுது எங்களுடைய இந்த மாய உலகில் மாயமான, பிழையான, தவறான புலக்காட்சிகள் நீங்குகின்றன. இது மிக அவசியமாக தேவையாக இருக்கிறது. ஆக தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற சோதி, மலர்ந்த மலர்ச்சுடரே. இது திருவாசகத்துல மாணிக்கவாசகர் சொல்லுவார். இறைவனை பாருங்க, அப்படி உருகி பாடுகின்ற, நம்பிக்கையோடு தூய்மையான அன்போடு பாடுகின்ற, பக்தியின்பால் தன்னுடைய மனதை கொண்டு செல்கின்ற பொழுது, நாங்கள் அந்த இறை வழிபாட்டை மேற்கொள்கின்ற பொழுது, இறை நம்பிக்கையில் சிந்தனையை நாங்கள் செலுத்துகின்ற பொழுது, எங்களுடைய இந்த மாயமான உலகில், இந்த தீய செயற்பாடுகள் தான் உண்மை என்று நம்புகின்ற உலகில் நாங்கள் வாழ்வதற்கு மிக உயர்ந்த கருவியாக இந்த ஆன்மீகத்தை, இந்த இறை வழிபாட்டை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஆக இன்றைய இளைஞர்கள், யுவதிகள், பிள்ளைகளுக்கு இந்த மாய உலகத்தின் உடைய தீய செயற்பாடுகள் என்ன என்பதை தத்துவார்த்த ரீதியாக சொல்ல வேண்டிய முறையிலே சொல்ல வேண்டும். அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள், பெரியோர்கள், மூத்தவர்கள், அப்ப ஒரு முன்மாதிரியான ஒரு நடத்தையை நாங்கள், அப்ப பிள்ளை தவறு செய்யுது, பிள்ளை விடுகுது என்று சொன்ன என்ன காரணம்? நாங்கள் சரியா வெளிப்படுத்த இல்லை. பிள்ளை எங்களை பார்த்துத்தான் தவற விடுகிறது, எங்களுடைய செயற்பாடுகளை பார்த்துத்தான் பிழை விடுகிறது. ஆக பிள்ளைகளுக்கு நாங்கள் முன்னுதாரணமாக. அப்ப தீமைகள் செய்தால் இறைவன் தண்டித்து விடுவார், இறை வழிபாடு செய்தால் எங்களுக்கு உள்ளம் தூய்மையாக இருக்கும். அப்ப தீமையிலிருந்து நன்மைக்கு நாங்கள் செல்ல முடியும், இருளில் இருந்து ஒளிக்கு நாங்கள் செல்ல முடியும். இதற்கு இந்த இறை சக்தி தேவை. அப்ப இறை சக்தி இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? இந்த மாய உலகத்திலே நாங்கள் எல்லோரும் கட்டுண்டு தீவினைகளை செய்து இந்த உலகம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இல்லாத ஒரு சூழல் இன்றைய சூழல். பாருங்க, இந்த சூழலில் இருந்து இந்த உலகத்தை நாங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன அரட்டல்கள் மீட்பதற்கு
ஆன வழி. அப்ப இந்த மாய உலகத்தினுடைய, அதாவது இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, புரிய முடியாத காரணம் இந்த மாயை தடுக்கிறது. ஆக இந்த புரிதலை ஏற்படுத்தி ஒரு நல்வாழ்வுக்கு நாம் எல்லோரும் வழிகாட்டுவோம். வணக்கம்.